வணக்கம். இது தமிழ் செய்தி யூடியூப் சேனல் வழங்கும் சிறப்பு அண்மை செய்திகள். இந்திய தேர்தல் ஆணையர் 18வது மக்களவைக்கான தேர்தல் அறிவிப்பை நேற்று வெளியிட்டார். இதன்படி தேர்தல் 7 கட்டங்களாக நடக்கிறது. முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி, ஏப்ரல் 26ஆம் தேதி 2வது கட்ட தேர்தல், 3வது கட்ட தேர்தல் மே 7, 4வது கட்டம் மே 13, 5வது கட்டம் மே 20, 6வது கட்டம் மே 25ஆம் தேதி 2024 நடக்கிறது. 7வது கட்ட தேர்தல் ஜூன் 1ஆம் தேதி நடக்கிறது. வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது. இதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வேட்புமனு தாக்கல் துவக்கம் மார்ச் 20ஆம் தேதி நடக்கிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளாக மார்ச் 27 இருக்கிறது. வேட்புமனு மார்ச் 28ஆம் தேதி பரிசீலனை செய்யப்படுகிறது. வேட்புமனுக்களை திரும்ப பெற கடைசி நாள் மார்ச் 30ஆக இருக்கிறது. தமிழ்நாடு தேர்தலை பொறுத்தவரை வாக்குப்பதிவு முடிந்து 45 நாட்கள் தேர்தல் முடிவுகளுக்காக காத்திருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் முதல் கட்ட தேர்தலிலிருந்து வாக்கு எண்ணிக்கை முடிவடையும் நாள் வரை பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். மாநில அரசும் மத்திய அரசும் புதிய அறிவிப்புகள் எதுவும் வெளியிடக்கூடாது. மேலும் பண நடமாட்டம் கட்டுப்படுத்தப்படும். தேர்தலுக்காக பல தனிப்படைகள் உருவாக்கப்படும். வருமான வரித்துறை மற்றும் உள்ளாட்சி நிர்வாகம், காவல்துறை இணைந்து வாகன தணிக்கையை மேற்கொள்வார்கள். அப்பொழுது அளவுக்கு அதிகமான அவர்கள் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் பணம் பிடிக்கப்பட்டால் அவை பறிமுதல் செய்யப்பட்டு வழக்குகள் பதியப்படும். மேலும் தேர்தல் நன்கொடை கொடுப்பதற்காக ஏதேனும் பொருட்கள் கடத்தி செல்லப்படக்கூடாது. இது போன்ற அந்த வாகன பரிசோதனையில் இவை கண்டுபிடிக்கப்பட்டு வழக்குகள் பதிவு செய்யப்படும். மேலும் தேர்தல் ஆணையர் கூறும்பொழுது தேவையற்ற வெறுப்பு பிரச்சாரத்தை அனுமதிக்கப் போவதில்லை. தனிப்பட்ட தாக்குதல்களை யாரும் மேற்கொள்ளக்கூடாது. பணபலத்தை குறைப்பதற்கு நாங்கள் பெருமளவு முயற்சி செய்வோம். மேலும் அமைதியான வன்முறையற்ற தேர்தலை நாங்கள் நடத்துவதற்கு நாங்கள் உறுதியேற்றிருக்கிறோம் என்று அவர் கூறுகிறார். இவையெல்லாம் எல்லா தேர்தலிலும் ஆணையர்களால் சொல்லப்படுகின்றன. பொதுவாக தேர்தல் நடக்கும் விதத்திலும் தேர்தல் நடைபெறும் பொழுதும் பல புகார்கள் எழுப்பப்படுகின்றன. பொதுவாக தேர்தல் புகார்களை பற்றி அரசியல் ஆலோசகர்கள் சிலர் கூறும் கருத்து என்னவென்றால், ஒரு ஆலோசகர் கூறுகிறார், 2019 தேர்தலில் ஏறக்குறைய 4000க்கும் மேற்பட்ட புகார்கள் பெறப்பட்டன, ஆனால் எவற்றின் மேல் முழுமையாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் சொல்கிறார். பொதுவாக தேர்தல் காலத்தில் வாக்குச்சாவடியில் பிரச்சனை, வாக்குச்சாவடியை கைப்பற்றுதல் அல்லது பண விநியோகம், பொருள் விநியோகம் உள்ளிட்ட புகார்கள் எழும். இந்த புகார்கள் மேல் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் புகார்கள் வென்று சென்று சேர்வதற்கு சில நேரங்கள் தொடர்புகள் கிடைக்காது. தொடர்புகள் கிடைத்தாலும் அந்த புகார் மேல் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படாது. மிக தாமதமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அல்லது நடவடிக்கை எடுக்கப்படாமலே போய்விடும். இது போன்ற பல புகார்கள் சொல்லப்படுகின்றன. மேலும் அது மட்டுமல்லாமல் இந்த தேர்தலை பொறுத்தவரை ஏப்ரல் தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட காலகட்டத்தில் சித்திரை திருவிழா மதுரை சுற்றியுள்ள இடங்களில், கிராமங்களில், மாவட்டங்களில் சித்திரை திருவிழா என்பது மிகப்பெரிய மக்களால் கொண்டாடப்படுகிற ஒரு திருவிழா நடக்கும். இந்த திருவிழா சரியாக ஏப்ரல் 19 நடக்கவில்லை என்றாலும் கூட 17, 18 நடந்தாலும் அந்த சித்திரை திருவிழாவுக்கு சென்று வந்த கலைப்பில் இருப்பவர்கள் தேர்தல் நேரத்தில் தங்களுடைய வாக்கு உரிமையை செலுத்த முடியாமல் போகிற ஒரு சூழல் உருவாகும். எனவே இந்த தேர்தல் தேதியை அறிவிக்கும் பொழுது இந்த சூழலையும் இந்த மக்களுடைய இந்த திருவிழாவையும் கணக்கில் கொண்டு இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். ஆணையர் சொல்லும் பொழுது இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் உள்ள அந்த கொண்டாட்டங்கள், பண்டிகைகள் இவற்றை கணக்கில் கொண்டுதான் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். ஆனால் தமிழ்நாட்டினுடைய இந்த சித்திரை திருவிழாவை பற்றி ஏன் அது கணக்கில் கொள்ளப்படவில்லை என்பது நமக்கு தெரியவில்லை. இதை பற்றி வழக்குகளோ புகார்களோ எதுவும் எழுப்பப்படுமா என்றும் நமக்கு தெரியவில்லை. எனவே இவற்றையெல்லாம் கலைந்து ஒரு நியாயமான, சுதந்திரமான, அமைதியான தேர்தல் நடக்க வேண்டும் என்று மக்களைப் போல நாமும் விரும்புவோம். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான செய்திகளுக்கு, அரசியல் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தமிழ் செய்தி யூடியூப் சேனலுடன். உங்கள் பேராதரவுக்கு நன்றி. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவை தொடர்ந்து கொடுங்கள். நன்றி, வணக்கம்.